சிவகங்கை மாவட்டத்தில் அரசு வழங்கிய இலவச நிலத்தை மோசடியாக பெயர் மாற்றி விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கார்டுகளை தூக்கி எறிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் தென்மாப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் 120 பேருக்கு புதுக்காட்டாம்பூரில் இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு 10 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த நிலத்தை அதிகாரிகள் துணையோடு பெயர் மாற்றம் செய்து சிலர் மோசடியாக விற்பனை செய்துள்ளதாக புகார் கூறுகின்றனர். இதுகுறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரேஷன் கார்டை தூக்கி எறிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 17 கோடி உள்ள சொத்து உள்ள இடத்த மதிப்புள்ள இடத்த புரோக்கர் மூலமா விற்கிறமாக்கிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு வீடு இல்லாமல் நாங்கள் அன்றன்றாடுக்கு எங்கே நாங்கள் வாழ்றதே கஷ்டப்படுறோம். அதில் நாங்கள் வாடகை கொடுத்து நாங்கள் எப்படி இருக்க முடியும்? நாங்கள் எதுக்கு குடி இருக்கணும்? அதனால எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணாங்க நாங்கள் புறக்கணிக்கிறோம். இனிமேல் கொண்டு நாங்களுக்கு காலையில் 8 மணியிலிருந்து இரவு 8 மணி 9 மணி வரையும் மாவட்ட கலெக்டர் ஐயா வாசலில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாத வரைக்கும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். நாங்கள் அதனால இந்த ரேஷன் கார்டை புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு வேணா குடியிருப்பு ரத்து செய்யுங்க.